Hi, hello, this is GK Booster. நாம இன்னைக்கு நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா ராயல் பெங்கால் டைகர் தான் பார்க்க போகிறோம். ராயல் பெங்கால் டைகர் அப்படிங்கிற நேம் ஏன் வந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில இருக்க சுந்தர்பன்ஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பெங்கால் அந்த ஏரியாவில் அதிகமாக காணப்பட்டனால தான் இதுக்கு பேர் வந்து அந்த பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பேந்தரா டைக்ரஸ் அப்படிங்கிறதா சயின்டிஃபிக் நேம். எ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், கிரேஸ் அண்ட் அஜிலிட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்மளுடைய நேஷனல் அனிமல் ஆன் 18th November 1972 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அஃபிஷியலாகவே 1972 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 72க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஜராத்தில் அதிகமாக காணப்பட்டுக்கிட்டு இருந்த ஏஷியாட்டிக் லைன் தான் வந்துட்டு நம்மளுடைய நேஷனல் அனிமலாக இருந்துச்சு. 1972க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைகர் தான் நம்மளோட நேஷனல் அனிமலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 ஏப்ரலில் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1972 வந்துட்டு ட்வின்லிங் பாப்புலேஷன் ரொம்ப வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு டைகரோட அந்த நம்பர்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்போம். அதே 1972 பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு அப்போ தான் வந்துட்டு 1972 வந்திருக்கும். அண்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயாலிட்டி டு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு மிருகவதை தடை சட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் 1960 வந்துச்சு. இதெல்லாம் அடிஷனல் நியூஸாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1973 ஏப்ரலில் தான் நம்ம ப்ராஜெக்ட் டைகர் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் தி டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இந்த டைகர்லேயே லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஏரியாவாக கொண்டது பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலம், ஏபி, தெலுங்கானாவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ரிசர்வாக வந்துட்டு ஊரங் டைகர் ரிசர்வ் அசாமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்டேட் வைஸ் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்திய பிரதேஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித் 875 டைகர்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. கர்நாடகா செகண்ட் பிளேஸ், உத்தரகாண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்குது, மகாராஷ்டிரா ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித் 306 டைகர்ஸ் இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 306 டைகர்ஸோடைய அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த டைகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் உத்தரகாண்டில் வந்துட்டு ஹையஸ்ட் பாப்புலேஷனில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஏரியாவில் உத்தரகாண்டில் ஜிம் கார்பெட்டில் அதிக பாப்புலேஷன் இருக்குது. கசிரங்காவில் ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்குது. பந்திப்பூர் கர்நாடகா வந்துட்டு கீ பார்ட்டாக இன் தி வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கீ பார்ட்டாக அங்கே தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா டைகர் பார்த்தாச்சு. தேங்க்யூ.